திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகரின் முக்கிய சாலைகளில் விதிமுறைகளை மீறி பிளக்ஸ் பேனர்கள் தாறுமாறாக வைக்கப்படுவதால் விபத்துகள் அதிகரிப்பதாக புகார் எழுந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவை மீறி காந்தி நகர், ராமசாமி நகர், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்கள் பேனர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. பேருந்து நிறுத்தங்கள், முக்கிய சாலை வழிகள் மறைக்கப்படுவதால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலை உருவாகி அன்றாடம் விபத்துகள் ஏற்படுகின்றன. இதுகுறித்து விடியா அரசின் நகராட்சி நிர்வாகமும் போக்குவரத்து காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காதது மக்களிடம் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நெருங்கும் நிலையில் மேலும் பேனர்கள் வைக்கப்பட வாய்ப்பு உள்ளது. பல பேனர்கள் வாரங்கள் கடந்தும் அகற்றப்படாத நிலையில் காற்றில் விழுந்து வாகன ஓட்டுநர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதால் அதிகாரிகள் உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனை முன்பு நகராட்சியின் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி சாலையில் ஆறாக ஓடியது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 24 வார்டுகளுக்கும் வைகை அணையில் இருந்து குடிநீர் வழங்கப்படும் நிலையில் இந்த சாலை ஓர உடைப்பு குடிநீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துமோ என்ற அச்சத்தை எழுப்பியுள்ளது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீர் சாலையில் ஆறாக ஓடியதால் பொதுமக்கள் குழப்பமடைந்தனர். கோடை காலத்தில் குடிநீர் தேவை அதிகரிக்கும் நிலையில் இதுபோன்று சிறு குழாய் உடைப்புகளும் பராமரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கும் பொதுமக்கள் தொடர்ந்து இத்தகைய நிகழ்வுகள் ஏற்பட்டால் குடிநீர் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அவதியுறும் நிலை உருவாகும் என அச்சம் தெரிவிக்கின்றனர்.